ஹலோ எவ்ரிஒன், நீங்கள் Gpat 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இன்னும் 5 to 6 months டைம் இருக்கே, நம்ம வந்து இப்போலேருந்தே எதுக்குடா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருப்பீங்க. பட் பெஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் 3rd இயர் இல்லை 4th இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை எம்ஃபார்ம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஜிபேட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நடுவில் செஷனல் எக்ஸாம்ஸ், செமஸ்டர் எக்ஸாம்ஸ், மற்ற ப்ராக்டிகல்ஸ், இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸு, கல்ச்சுரல்ஸ், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா, லைக் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் படிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு செம்லேருந்து படித்தது எல்லாமே வந்து மறந்துருப்பீங்க. மீன்ஸ் மைண்ட்லேருந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிருக்காது, பட் ரீகால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ரீகால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக எம்சிக்யூஸ்லாம் வந்து கிராக் பண்ணலாம். நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஜிபேட் வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். காலேஜ் படிக்கும்போது ஜிபேட் குவாலிஃபை பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. நீங்கள் சும்மா எம்சிக்யூஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப உட்காந்து படிக்கணும் அப்படின்னும் கிடையாது. செமஸ்டர் மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து குவாலிஃபை பண்ணிடலாம். ஜிபேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு 5 ஸ்டடி பிளான் சொல்கிறேன். நீங்கள் அந்த 5 ஸ்டடி பிளானையும் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் மேஜர் சப்ஜெக்ட். நமக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 30+ சப்ஜெக்ட் இருக்கும். பிஃபார்ம் படிக்கும்போது நமக்கு 30+ சப்ஜெக்ட் இருக்கும். இந்த எல்லா சப்ஜெக்ட்லேருந்துமே வந்து கொஷின்ஸ் வரும். பட் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, 100% கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குவாலிஃபை பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபியூ சப்ஜெக்டில் கவர் பண்ணும் போதே நம்ம அங்கேயே ஸ்டக்காகி நின்றுவோம், அடுத்து பின்னாடி வர முடியாது. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு மேஜர் சப்ஜெக்ட் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் 75% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வரும்னா மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து தான் வரும். மீதி மைனர் சப்ஜெக்டில் இருந்து தான் வந்து கம்மியான கொஷின்ஸ்லாம் வந்து வரும். இப்போ மேஜர் சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மேஜர் சப்ஜெக்டை நம்ம 5ஆக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஃபார்மகாலஜி, ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் அனலைசஸ், அப்புறம் அதர்ஸ் மற்ற இருக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் கொஷின்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் வந்து கேட்பாங்க. அப்புறம் ஃபார்மசூட்டிக்ஸ்லேருந்து வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். மொத்தம் நம்ம 75 கொஷின்ஸ் அட்டன் பண்ணாவே போதும். கரெக்டாக சொல்கிறேன், 75 கொஷின்ஸ் கரெக்டாக நம்ம அட்டன் பண்ணாவே போதும். மஸ்ட் நீங்கள் 100% வந்து பாஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. மொத்தம் 125 கொஷின்ஸ் இருக்குது. இது எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, எந்தெந்த மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வரும்னு எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் வேணுன்னா வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேஜர் சப்ஜெக்டை கவர் பண்ணும்போது எல்லா கொஷின்ஸும் வந்து லைக் நமக்கு தெரிகிற மாதிரியே வந்து இருக்கும். அதுலேருந்து வரும் பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜிக்கு உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்மகோ தெரப்பியூட்டிக்ஸ் வரும், பேத்தோஃபிசியாலஜிஸ்லாம் வந்து வரும், ஹெச்ஏபியும் கூட அதுலேருந்து நம்ம படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கவர் பண்ணும்போது அதுக்குள்ளது நம்ம பல சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணிடலாம். ரெண்டாவது ஸ்டடி பிளான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ். நீங்கள் எந்தெந்த ரிசோர்ஸ் வச்சு படிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சிலர் வந்து பர்டிகுலராக இந்த புக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து புக்கெல்லாம் தேவையில்லை, நாம் வந்து ரெஃபரன்ஸ் புக்கெலாம் நம்ம காலேஜில் வந்து படிச்சிருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லப்போனால் ஃபார்மகாலஜிக்கு கேடி திரிபாதி படிச்சிருப்போம், ஃபார்மகாக்னஸிக்கு ஒரு புக்கு படிச்சிருப்போம், கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அருண்பால் படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் வந்து இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து படித்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து இதுக்குன்னே ஜிபேட் கம்பேனியன் புக் இருக்குது, ஏகப்பட்ட புக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து வாங்க சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. என்னோட அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு புக்கு படித்தேன், பியர்சன் புக் வந்து நான் படித்தேன். ஸோ நீங்கள் அது வாங்கிக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஓகே, அதில் வந்து நிறைய எம்சிக்யூஸ் இருக்கும், நல்லா யூஸ் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது இல்லாமல் ஆன்லைனில் நிறைய பேர் வந்து எம்சிக்யூஸ்னு தனியாக விற்கிறாங்க. பட் மற்ற நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி இந்தியா, ஜிடிசி கிளாஸஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு சில ரெஃபரன்ஸ் புக் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி புக்கை தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம்
கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி புக்கை வந்து வாங்கவே வாங்காதீங்க. பட் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது முக்கியம், நமக்கு தியரி பார்ட் படிக்கிறதும் முக்கியம். பட் நீங்கள் எம்சிக்யூஸ் இருக்கிற மாதிரி புக்கு வந்து வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் புக்கு வாங்காமல் படித்து நிறைய பேர் பாஸ் பண்ணிங்க இருக்காங்க. நீங்கள் அப்படி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிபேட்டில் வந்து நான் வாங்கின பியர்சன் புக் வாங்கிக்கோங்க. இல்லைனா ஆன்லைனில் வந்து இனாம்தார் புக் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அமித் வர்மா புக் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் கிடைக்கிற ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். எம்சிக்யூ கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ், நிறைய வழி இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது, பெய்டும் வந்து இருக்குது. சிலர்லாம் வந்து நிறைய கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, நானும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் அது மணி பே பண்ண முடிகிறவங்க அந்த மாதிரி போகலாம், ஈஸி ரிசோர்ஸில் போகலாம். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், மார்க்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க, மறுபடியும் அவங்க கரெக்ட் ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ஷார்ட்கட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பட் நமக்கு அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சிம்பிள் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிங்கனாவே போதும். ஃபஸ்ட்டு நம்பர் 1 கொஷின் பேப்பர். எல்லாருமே வந்து கம்பல்சரி கொஷின் பேப்பர் வந்து பார்த்துருங்க. இயர்லி கொஷின் பேப்பர் இருக்கும். நம்ம பேக் ரிவர்ஸ்லேருந்து போகலாம். 2025 கொஷின் பேப்பர், அதுக்கப்புறம் 2024 கொஷின் பேப்பர், 2023 கொஷின் பேப்பர், அந்த மாதிரி ரிவர்ஸ் வைஸ் நீங்கள் ஒவ்வொரு இயரோட கொஷின் பேப்பரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியர் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் ஒரு நாள் ஃபுல் டே ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த கொஷின் பேப்பரில் வந்து எந்தெந்த கொஷின்ஸ் நமக்கு தெரியல அப்படின்ட்டு அதை நம்ம புக்கில் ரெஃபர் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. இல்லை அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பரை எடுத்துக்கிட்டு கொஷின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் பண்ணி 1 வீக் ஃபுல்லாக இல்லை 1 வீக்குக்கு 2 கொஷின் பேப்பர் இப்படி கூட சொல்லிட்டு படிக்கலாம். பட் நீங்கள் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் எப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியாவே வந்து கிடைக்கும். இப்படி தான் கொஷின் கேட்பாங்க, இப்படி தான் கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் கொஷின் பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு அதை ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் 4th இயர் போயிட்டு தான் கிளியர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிஃபார்ம் 3rd இயர் படிக்கும் போதே நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி படித்து நோட்ஸ் எடுத்து அதை ரீகால் பண்ணிங்க அப்படின்னா அது கொஷின் பேப்பர் ரொம்ப 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 மஸ்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில், ட்ராவலிங் டைமில் யூடியூப்ஸில் போட்டிங்கனாவே வரும். ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது ஜிபேட் கொஷின் பண்ணுறதுக்கு, எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தெரியல, எந்தெந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அந்த டாப்பிக்கில் படித்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓல்டு கொஷின் பேப்பர் வேணும், இல்லை வந்து எந்தெந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணால் டவுட்டாக இருக்குது, வேறு ஏதாவது நோட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் இருக்க போய் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது நம்ம பர்சனலாக ஜிபேட்டுக்காகவே நாம் க்ரியேட் பண்ணுற ஒரு குரூப் தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த டவுட்ஸ்னாலும் வந்து கேட்கலாம். 4th ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னா ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் இஸ் த கீ டு சக்ஸஸ். இப்போ நீங்கள் வந்து உங்களோட கம்ப்ளீட் சிலபஸ் 100% சிலபஸில் நான் 70% தான் கவர் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னா கூட ஓகே. அந்த 70%ஏ ஒரு 3 to 4 டைம்ஸ் நீங்கள் ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். பட் நீங்கள் வந்து சில்லர் மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நான் 5 யூனிட் இருக்குது மொத்தம், நான் 4 யூனிட்டும் படிச்சுட்டேன், ஆனால் அந்த ஒரு யூனிட் நான் படிக்கவே இல்லை. ஐயோ அந்த யூனிட்லேருந்து கொஷின் வந்துடுமோ, அந்த யூனிட்லேருந்து கொஷின் வந்துடுமோ, அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இல்லை சிலர் வந்து நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிடுவேன், எப்படியோ நான் மேஜராக கேட்டால் எப்படியோ நான் எழுதிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் இந்த ஜிபேட் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இருக்கிற டைமில் நீங்கள் எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சுட்டு ரிவிஷனுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக ரீகால் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்களா, உங்கள் மைண்டில் ஒரு 20% தான் வந்து கான்செப்டே ஏறும். மறுபடியும் செகண்ட் டைம் ரீகால் பண்ணுறீங்களா, அப்போ ஒரு 50% தான் கான்செப்டே ஏறும். அதுக்கப்புறம் 3rd டைம் 4th டைம் ரீகால் பண்ணும்போது தான் 70% 90% வரைக்கும் உங்களுக்கு வந்து மைண்டில் கான்செப்டே ஏறும். இது வந்து ஓனாக எனக்கு வந்து நான் பண்ண ஒரு டெக்னிக்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு அப்படி தான், என் மண்டையில் அப்படி தான் ஏறும். ஸோ அதனால் நான் அப்படி தான் ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரீகால் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் வந்து பார்த்துடலாம். அடுத்து 5th ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னா, சம்மரைஸ் த கண்டென்ட். நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, மறுபடியும் அதை ரீகால் பண்ணுவீங்கல்ல, பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் டைம் ரீகால் பண்ணும்போது நமக்கு சொல்ல போனால் புதுசாக தான் இருக்கும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கும் போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை சம்மரைஸ் பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். சம்மரைஸ் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எப்படின்னா நீங்களா
எப்படின்னா நீங்களா ஓன் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான். ஓன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை சம்மரைஸ் பண்ணி அந்த டாபிக் வந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸில் வந்து எழுதி வச்சுக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. டிபெண்ட் அப்பான் த சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம ஃபார்மகாலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்ஓ மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தனியாக எழுதிக்கலாம், ஏடிஆர் வந்து சம்மரைஸ் பண்ணி எழுதிக்கலாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் சம்மரைஸ் பண்ணிக்கலாம். இது சூட்டிக்ஸுங்கும் போது மாறும். சூட்டிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம சம்மரைஸ் பண்ணி எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார்மகாக்னஸிங்கும் போது மாறும். பிளான்ட் நேம்ஸ் இருக்குது, பயாலஜிக்கல் சோர்ஸஸ்லாம் வந்து இருக்குது, அதோட யூசஸ்லாம் இருக்குது, கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ்லாம் இருக்குது. அனலைசிஸுங்கும் போது அதுக்கு தனியாக மாறும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மாறும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தேவை. செகண்ட் டைம் ரீகால் பண்ணும்போது, தேர்ட் டைம் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு புக்ஸ் தேவை கிடையாது. நோட்ஸ் உங்கள் நோட்ஸே உங்களுக்கு போதும். அந்த நோட்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வந்து சம்மரைஸ் த கண்டென்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் டைப் ஆஃப் பிளான். அந்த பிளானை நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடணும், இல்லை சம்திங் ஜிபேட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அந்த எக்ஸாம்ஸ் எப்படி கிராக் பண்ணுறது, 2026 நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து கேளுங்க. நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஜிபேட் கொஷின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணி வீடியோ வந்து போடுறேன். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஜிபேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் வேணால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோஸ் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.